அனைவருக்கும் அன்பான வணக்கங்க. இப்போ இது வந்து ஒரு முக்கியமான கோயில். இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து எப்படி போகணும்னு சொன்னாக்கா, சீர்காழிலேருந்து பார்த்தீங்கன்னா கோனியாம்பட்டினம், அதாவது வந்து கனகராஜில் வந்து கோனியாம்பட்டினம் பஸ்ஸுன்னு சொல்லி அதில் ஏறினீங்கன்னா, அதில் வந்து நீங்கள் அன்னப்பன்பேட்டைன்னு இறங்கிக்கணும் ஸ்டாப்பிங். அதே சமயத்தில் பூம்புகார் சைட்லேருந்து நீங்கள் வரணுன்னா மங்கைமடை இறங்கி அதே கீழே இருக்கிற பஸ்ஸில் கோனியாம்பட்டினம் பஸ்ஸில் ஏறினீங்கன்னா அன்னப்பன்பேட்டையில் இறங்கிக்கலாம். இந்த கோயில் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த கோயிலுங்க. அதில் போனாலே வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து இதனுடைய வரலாறு வந்து ஒரு வயிற்று வலியால் துன்பப்பட்ட வணிகன். அது வந்து அந்த வரலாறு அவர் வந்து ஐயா படிக்க சொல்லுவார். அதை பாருங்கள், பின்னாடி வரும். இந்த கோயிலுக்கு நீங்கள் ஒரு தடவை போய் பாருங்கள். அதாவது அந்த வயிற்று வலி தான் கிடையாது, எந்த வழியாக இருந்தாலும் போகக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு முக்கிய சிறப்பு வாய்ந்த பக்தி உள்ள சக்தி உள்ள முக்தி உள்ள ஒரு கோயிலுங்க. இதில் இந்த கோயில் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க. திருஞான சம்பந்தரால் வந்து நேருக்கு நேர் வந்து இதில் பாடப்பட்ட ஒரு கோயில் தலம்ங்க அது. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும். போகும்போது உள்ளே போகும்போதே உங்களுக்கு வந்து ஒரு மனசுக்குள்ளே உங்களுக்கு வந்து அது வந்து உண்மையை வந்து உணர்த்தும். அதை வந்து நீங்களே உணர்ந்ததுக்கப்புறம் நீ கண்டுபிடிப்பீங்க. இப்போ வாங்க அந்த ஐயா வந்து அவர் அந்த வரலாறை படிக்க சொல்கிறாரு. 14 கிலோமீட்டர் தொலைவில் இயற்கை வளம் நிறைந்து காணப்படும் ஊர் கலிக்காமூர். தேவாரம் பாடப்பட்ட காலத்தில் திருக்கலிக்காமூர் என்று வழங்கப்பட்டது. வில்வ மரங்கள் அதிகம் காணப்பட்டதால் வில்வாராண்யம் என்று அழைக்கப்பட்டது. வணிகன் ஒருவன் தீரா வயிற்று வலியால் அவதிப்பட்டு திருமுல்லைவாயில் சிவனை வணங்குகிறான். அப்போது பாதியளவே வயிற்று வலி நீங்குகிறது. பின் அப்படியே கடற்கரை ஓரமாக வந்த வணிகன் மீனவர்கள் வலையில் சிக்கி அம்மன் சிலை ஒன்றை காண்கிறான், வழிபடுகிறான். மறுகணம் அவனது வயிற்று வலி தீர்ந்து பூரண சுகம் பெறுகிறான். அதன் பின்னர் சோர்வினால் உறங்குகிறான். அப்போது கனவில் ஈசன் தோன்றி கருடன் வட்டமிடும் வில்வ காடாய் இருக்கும் இடம் வரம் கட்டளையிடுகிறார். கண் விழித்த அவனிகன் வில்வனமான இந்த கலிக்காமூர் தலத்திற்கு வந்து லிங்க பிரதிஷ்டை செய்து கடற்கரையில் கிடைத்த அம்மனையும் இங்கு சுவாமியுடன் நிறுவி வழிபட்டு அருள் பெற்றதாக தலபுராணம் கூறுகிறது. தீராத வயிற்று வலியால் அவதிப்படும் அன்பர்கள் இன்றும் இந்த கோவிலுக்கு வந்து சுவாமி அம்மனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்து அந்த வில்வத்தை பிரசாதமாக உண்டு வயிற்று வலியோடு இதர நோய்களும் நீங்க பெறுவது கண்கூடான ஒன்றாகும். அதுதானே சாமி. இன்னும் பக்கத்தில் இருக்கிறது சிவமாயை படிக்கிட்டா அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிவமயின்னு சொல்லிட்டு எத்தனை பாடல் திருஞான சம்பந்தர் பாடினார் அத்தனை பாடலும் அந்த ஃபோட்டோ எடுத்து இதில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாருங்க. அதை படிச்சுக்கோங்க, தினந்தோறும் படிங்க. இத்தலம் பார்த்தீங்கன்னா சம்பந்தரால் 11 திங்கட்கிழமைகள் அதாவது பாடப்பட்ட இத்தல பதிகத்தை வீட்டிலேயே பாராயணம் செய்து 12வது திங்கட்கிழமை இத்தலம் வந்து இறைவனையும் இறைவனையும் வழிபட்டால் அந்த வயிற்று வலி மற்றும் பிற பிணிகள் யாவும் நீங்கும் பலன் பெறலாம் என்பது இப்பகுதி மக்களிலே அசைக்க முடியாத உண்மைங்க, உண்மையை நம்பிக்கைங்க. அங்கே போனீங்கன்னா அந்த சாமியே ஒரு புத்தகம் கொடுப்பாங்க. இந்த தலத்துடைய முக்கியமான இன்னொரு வரலாறு என்னென்னா, உதிரன் என்ற அசுரனை பராசுர முனிவர் அவர் அழித்து விட்டாராம். அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு தோஷம் ஏற்பட்டுச்சான். அந்த தோஷம் நீங்கள் பல தலங்களுக்கு யாத்திரை சென்றாராம். அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த தலத்துக்கு வந்தபோது சிவன் வந்து காட்சி தந்து விமோசனம் அருளினாராம். அப்போ வந்து என்னதுன்னா, அவருடைய வேண்டுதலுக்காக இத்தலத்தில் இறைவன் வந்து எழுந்தருளினார். பார்த்தாலும் என்ன சொல்லப்படுதுன்னா, பராசர முனிவர் ஜோதிடத்தில் ரொம்ப வல்லவரான். ஆகையால் இந்த ஜோதிடம் கற்றுக்கிறவங்க, அதாவது ஜோதிடத்தில் வந்து அந்த தொழிலையே பயன்படுத்தி குடும்பத்தை நடத்துகிறவங்க, அவங்களாம் வந்து இந்த தலத்துக்கு வந்தாக்கா அவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக ஒரு நல்லது நடக்குமா. அதே சமயத்தில் இந்த தலத்துக்கு எழுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா சந்திர தீர்த்தம் அந்த ஒரு குளம் இருக்குங்க. ஆனால் இங்கே வந்து கொடிமரம் கிடையாது. இந்த பிரகாரத்தில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தில் வந்து வணங்கியபடி அதாவது பராசர முனிவர் வந்து காட்சி தருகிறார். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்வெட்டு அதில் உள்ள வரலாறுலாம் அதில் வந்து பதிச்சிருப்பாங்க. அந்த கோயில் வழியே அதை ஃபுல்லாகவே நான் எடுத்திருக்கேன் பாருங்கள், திருக்கலிக்காமூர். ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா வந்து அன்னப்பன்பேட்டைன்னு சொல்லி இருக்குது. அப்போ வந்து திருக்கலிக்காமூர்னு என்ற ஊர் அதில் இருந்திருக்குது, அதனுடைய பேர் இருந்திருக்குது. அப்புறம் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மற்ற வந்து எல்லா கோயிலையும் பின்னாடி என்னென்ன சன்னதிகள் இருக்குமோ அதே போல் வந்து இந்த கோயிலுக்கு பின்னாடி எல்லா சன்னதிகளும், அதாவது வந்து பார்த்திங்கன்னா குரு, தட்சிணாமூர்த்தி, துர்க்கை, முருகர், பிள்ளையார் எல்லாமே வந்து பின்னாடி எல்லாமே ஒன் பை ஒன்னாக வடிவமைக்கப்பட்டிருக்குங்க. இது வந்து இப்போ நாங்கள் அங்கே உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா இப்போ தான் அந்த ஐயா வந்து இது தீபார்த்தனை கட்ட அவர் ரெடி பண்ணிகிட்ருக்காரு எல்லாத்துக்கும்.
அப்புறமா இந்த கோயில் வந்து ரொம்ப வந்து அதாவது திருஞான சம்பந்தர் பாடிய தலத்துக்காக இப்போ அதிகம் அதாவது மூணாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளதுங்க அந்த பாடல் எல்லாமே. அதாவது இந்த தன் பதித்தில் வந்து இவர் என்ன செஞ்சிருக்காரு, இத்தல இறைவனை வணங்கி துதிக்க துன்பங்கள் தொடராதான், அத்துன்பங்களுக்கு காரணமான அனுபவித்து கழிந்தவை போக எஞ்சியுள்ள அதாவது வினைகளும் அழிந்து போகுங்கிறது ஒரு நம்பிக்கைங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து சிவபெருமானை மனதால் நினைத்து போற்ற எக்காலத்தும் அழியாத புகழ் வந்து சேருங்க. அதே சமயத்தில் சிவபெருமானை வந்து மெய்யுணரால் தொழுது போற்றுபவர்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்வம் வந்தடிமாங்க. அவர்கள் எந்தவித குறையும் இல்லாமல் இருப்பாங்க. மேலும் அவர்களிடம் செம்மையான அதாவது பார்த்திங்கன்னா சிவஞானம் உண்டாகுமாங்க. இத்தலம் வந்து இறைவனை வணங்கி போற்றி அவர்களை வந்து நோய்கள் வந்து அணுகாதாங்க என்று பலவிதமாக போற்றி பாடினாருங்க திருஞான சம்பந்தர். இந்த இதில் வந்து இந்த கோயிலுடைய சிறப்பு அதாவது அவருடைய வந்து திருஞான சம்பந்தர் 4வது பாடலில் என்ன பாடியிருக்காருன்னு சொன்னார் பார்த்தீங்கன்னா, அந்த 4வது பாடலில் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானை திருவடிகளை போற்றி நின்று வழிபடுகின்ற அடியார்களை அதாவது நினைத்தவர்கள் கீழ்மக்கள், நினைக்காதவர்கள் கீழ்மக்கள் என்று சொல்கிறாராம். அவர்கள் யமனது சுற்றத்தார் ஆவார்கள் என்று சம்பந்தார் வந்து குறிப்பிட்டிருக்காருங்க. இந்த பாடல் இந்த கோயில் தலத்தில் பாடிய பாடல்களில் ஒரு பாடலில் அதாவது 4வது பாடல்களில். அதுபோல் வந்து ஒரு முறை நீங்கள் வந்து பாருங்கள். போய் பார்க்க முடியலையா, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த இதனுடைய பாடல்கள் வந்து ஃபுல்லாகவே 11 திங்கக்கிழமை பாடி 12வது திங்கக்கிழமை நீங்கள் வந்து இந்த கோயிலை இதை ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணி எடுத்துருக்கேன். பார்த்தோன்னா உங்களுக்கும் ஒரு சக்தி கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்களே வந்து தானாக தேடி போவீங்க அந்த கோயிலுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து எப்போ திறந்திருக்கும் எப்போ மூடும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா தினமும் காலை வந்து 9 மணியிலிருந்து மாலை 7 மணி வரை திறந்துருக்குங்க இந்த கோயில் வந்து. அதாவது நீங்கள் அந்த நேரத்துக்கு போனீங்கன்னா கரெக்டாக நீங்கள் கோயிலை பார்க்கலாம். அதாவது அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு வந்து வேண்டிய நீங்கள் இதுதான் வயிற்று வலிதான்னு ஒரு காரணம் கிடையாது. உங்களால் மனதார அளவில் எதற்காக பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அத்தனை காரணங்களும் நீங்கள் அங்கே முன்வைத்து வணங்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கோயிலுங்க இது. அப்புறம் இந்த அதாவது வந்து இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போன உடனே ஒரு பலன் கிடைக்கக்கூடிய கோயில், நல்ல கோயில். இப்போது இருக்கிற நிலைமை இந்த கோயில் தான் கொஞ்சம் பழமையாக இருக்குது. இந்த நேரத்தில் அதாவது பார்த்திங்கன்னா நான் பார்த்த நாள் பார்த்திங்கன்னா அதாவது வந்து 27 ஜூலை 2024 அந்த தேதியில் நான் போய் பார்த்துருக்கேன். அந்த நேரத்தில் இந்த கோயிலுடைய அமைப்பு எல்லாமே அப்படி இருக்குது. வந்து நீங்களும் ஒரு முறை போய் பாருங்கள். இதுதான் அந்த கோயிலுடைய முன்னாடி பக்கம் மேலே இருக்குது, கீழே இருக்குது, பின்னாடி அந்த ஃபுல் ஸ்ட்ரக்சரு வந்து இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நீங்கள் வந்து அந்த ஏரியாவை சுற்றி நிறையா கோயில் இருக்குது. மிகவும் சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த கோயில். எல்லாமே வந்து முக்கியமான கோயில்களில் ஒன்றாக அது கருதப்படுகிறது. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா சிவனின் தேவார பாடல் பெற்றார். அதாவது 274 சிவாலயங்கள்ல வந்து இது 8வது தேவார தலமாக கருதப்படுகிறதுங்க இந்த கோயில் வந்து. பாருங்கள், நீங்களே பாருங்கள், 274 கோயில்களில் சிவத்தலத்தில் இது வந்து 8வது தலமாக கருதப்படுகிறது. இந்த ஊர் பெயர் காரணத்துக்கு என்னென்னு சொன்னாங்க, களி அதாவது துன்பத்தை நீக்கக்கூடிய இறைவனான அதாவது சிவபெருமான் வீட்டிற்கும் ஊர் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஊர் வந்து திருக்கலிக்காமூர் அப்படி இருந்திருக்குது. இப்பொழுது அன்னப்பம்பேட்டை என்ற பெயர் கொண்டதாக இருக்கிறது. இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த சுவாமி வந்து என்ன செய்வாருன்னா திருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட அதாவது தேவாரம் பாடல்கள் 3வது திருமுறை பாடல்கள் அந்த பாடல்கள் கொண்ட 11 பாடல்கள் கொண்ட ஒரு புத்தகம் கொடுப்பார். அந்த புத்தகத்தை நீங்கள் வந்து தினந்தோறும் பாராயணம் செய்யலாம், இல்லை ஒவ்வொரு திங்கக்கிழமையும் பாராயணம் செய்யலாம். அந்த 11 பாடல்களும் சம்பந்தரால் பாடப்பட்ட தலம் அந்த தலம். அதனால் வந்துட்டு நீங்கள் போயிட்டு அந்த புத்தகம் வந்து நீங்கள் போய் பாருங்கள். புத்தகத்தை கொடுப்பேன். இல்லைன்னா இதில் வந்து நானே அந்த 11 பாடல்களும் இதில் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்களே வந்து 12 திங்கக்கிழமை நீங்கள் படித்து பாருங்கள். உங்களுடைய தீராத வினைகள் வயிற்று வலி தான் கிடையாது. ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு வழியால் துடிச்சிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு காரணம், எந்த காரணத்தை முன்னிட்டு நீங்கள் முன்வைத்து நீங்கள் இதை பாராயணம் செய்யலாம். இந்த கோயிலுடைய சிறப்பு அப்படி ஒரு முக்கியமான ஒரு பக்திக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில். பார்த்தீங்கன்னா 274 தலங்களில் இது 8வது தலமாக கருதப்படுகிறது. இதில் வில்வ மரம்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த வில்வ மரத்தில் இருக்கிற இலையவே நம்ம வந்து சாமிக்கு சாத்தி நம்ம வேண்டிய குறிக்கோளை வச்சு நம்ம வழிபட்டுட்டு வரலாம். அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த இதுதான் தட்சிணாமூர்த்தி சாமி. அந்த இடத்துல பாருங்கள், நல்லா திறந்துருக்கு பாருங்கள், தட்சிணாமூர்த்தி சாமி வந்துட்டு. இது அடுத்தது பார்த்திங்கன்னா இது அதே மாதிரி ஒவ்வொரு கோயிலும் சுற்றி என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் இருக்கும். இது வந்து பிள்ளையார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து தட்சிணாமூர்த்தி, முருகர் இதெல்லாம் அங்கே இருக்கும். முருகர் சாமி, லக்ஷ்மி சாமி இதெல்லாம் இருக்கும்.
இந்த கோயிலில் சுற்றி துர்க்கை எல்லாம் வச்சிருப்பாங்க. அதே போல் வந்து பைரவர், சனி பகவான் எல்லாமே அதில் இருக்கும். வந்து அதுபோல் வந்து ஒவ்வொரு இது சுற்றி கும்பிட்டுட்டு இது வந்து இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 2 முறை, அதாவது பார்த்திங்கன்னா பிரதோஷ காலங்களில் வந்து 4 to 6 வந்து அபிஷேகம் நடக்கும். அப்புறம் நவராத்திரிக்கும் அங்கே ஒரு சிறப்பாக கொண்டாடுவாங்க. இது வந்து முக்கியமான சிறப்பு வாய்ந்த கோயிலுங்க. ஒரு முறை போய் பாருங்கள். இல்லைன்னா இது ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணி எடுத்துருக்கேன். ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு என்ன வேணுமோ இதில் போட்டிருக்கேன். அதாவது இதில் என்ன ஒரு முக்கியமான சிறப்பு வாய்ந்ததுன்னா, அதை நான் எதுக்கு உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அப்படின்னா, யான் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு சொல்லுவாங்க. அதுபோல் வந்து எனக்கு தெரிந்த என்னவோ உங்களுக்கு நான் வந்து தெரிவிக்கணும்னு என்னுடைய ஆசை. அதனால் உங்களால் வர முடியாதவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் இந்த 11 பாடல்களும் நான் உங்களுக்கு வந்து இதில் போட்டிருக்கேன். முடிந்தவரை தினந்தோறும் படிங்க. உங்களுக்கு என்ன நோய் இருக்கோ, நோய் இருக்காது, சில வீட்டில் ஃபேமிலி பிரச்சனை இருக்கும், எதுவாக ஒன்று இருக்கும், அந்த இதை முன்வைத்து நீங்கள் வந்து வழிபட்டு பாருங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதில் வந்து ஒரு விபூதியெல்லாம் தருவார் அவர். அந்த விபூதி பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் போட்டிருக்கோம். அதுபோல் அந்த விபூதி அவர் கையால் கொடுத்ததை நம்ம வந்து அவர் என்ன சொல்லித்தராரோ அது போல் நம்ம பயன்படுத்தினோம்னா நமக்கு வந்து நல்லதே நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. முடிந்தவரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதனுடைய பதிகத்தை படிங்க. இது வந்து இந்த கோயில் வந்து அப்படி ஒரு சிறப்பாக நல்ல கோயிலுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா சுற்றியே உங்களுக்கு நல்ல நல்ல கோயில் இருக்குது. உண்மையின் வரலாறு நல்லா வந்து பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும் அந்த கோயில். அதனால் வந்துட்டு உங்களுக்கு வந்து இது வந்து எவ்வளோ பெரிய தூரத்தில் இருந்தாலும் இந்த கோயிலை வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாவே முழுவதும் பார்த்த மாதிரி உங்களுக்கு அமைப்பு இருக்கும். உங்களுக்கு ஒரு மனசில் தோணும். அதனால் உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோவில் இந்த சேனலில் எனக்கு தெரிந்ததை நான் போட்டிருக்கேன். ஏதாவது தப்புனா மன்னிச்சுக்கோங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு நீங்கள் எல்லாருமே பயன் அடையணுங்கிற என்னுடைய லட்சியம். பயனோட நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முழுவதும் பாருங்கள். எல்லா வீடியோவும் முழுவதும் பாருங்கள். வந்து இது தாங்க நவகிரகம் அந்த இடத்துல இருக்குது பாருங்கள். அந்த நவகிரகத்தை எல்லாமே இருக்குது பாருங்கள். அந்த நவகிரகத்தில் அதாவது பார்த்திங்கன்னா அதில் ஒரு கிணறு இருக்கும். தண்ணி வட்டாதான் இருந்துக்கிட்டே இருக்கும் அதில், அந்த கிணறுல. இது வந்து நவகிரகம் ஃபுல்லாகவே இருக்குது பாருங்கள். போட்டு வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், திறந்துட்டும் பார்த்துக்கலாம். நவகிரகம் திறந்துட்டும் பார்த்துக்கலாம். எப்படி இருக்காரு பாருங்கள். எல்லாமே நவகிரகத்தை பாருங்கள். கோயிலுக்குள்ளே நுழைஞ்சாலே உங்களுக்கு வந்து மன நிறைவு கிடைக்கும். உள்ளே போனாலே அதில் இன்னும் கொஞ்ச நேரம் நமக்கு உட்காந்துட்டு வந்தால் தகலான்னு இருக்கும். நம்ம வந்து பார்க்குறதுக்கும் ஒரு மனசுக்கு வந்து ஒரு ஆரோக்கியம் கொடுக்குங்க. அதனால் வந்து உங்களுக்கு எந்த வழியோ ஏதோ ஒவ்வொரு மனிதனும் வந்து காரில் நம்ம எப்படி பயணம் சொல்கிறோமோ அதே போல் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொருடைய குறிக்கோளை வச்சு பயணம் செஞ்சிட்ருப்பாங்க. ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்து வச்சு நீங்கள் போய் அதில் வணங்கி பாருங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கும். இக்கோயில் பார்த்தீங்கன்னா அகற்ற பூதெழுகளும் தேன்மண கமல சோலைகளும் பெருகி வயல் சூழ்ந்து அழகிய கடலின் ஓதம் கலந்து முத்துக்களை சொரியும் வளர்ப்பு முடியாது கலிக்காமூர் ஆங்கு வெட்டியிருக்கும் சிவபெருமான் உடலின் கண் உள்ள உயிரில் பொருந்தி விளங்கும் தன்மையா அப்பெருமானுடைய திருக்களை ஏற்றி வணங்க இடர் தரும் வினையானது தொடராது விலகும். அத்தகைய பாய்கள் இறைவன் திருவருள் கைகூட என்பது இக்கோயிலின் வேண்டிய ஒரு நம்பிக்கைங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. சொல்லுங்க. ஒரு வெள்ளிக்கிழமைக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். அங்கே தனியாக வச்சுக்க குழந்தைக்கு விளக்கு வச்சு தனியாக வச்சுக்கணும். குட்டி வளையுது 40 நாளைக்கு 40 ஒரு மண்டலம் 48 இங்கே வந்து குட்டி வழக்கில் மாதிரி இதில் நெய் தான் போடணும். ஒரு 6 கிலோ நெய் வாங்கணும். 6 கிலோ வாங்கணும். இங்கே வர தினம் இங்கே சாயங்காலம் 6 படிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அதாவது திருஞான சம்பந்தர் பாடிய பதிகம் பாடல் இப்போ இதில் இருக்குது பாருங்கள். மாசு பிறங்கிய மேனியாறு மருவும் துவராமி மீசின் பிறக்கிய மெய்யிஞாறு மரியாரவர் தோற்றம் காசினி நீர்த்திரள் மண்டி எங்கும் வளமார் கலிக்காமோர் ஈசனை எந்த பிராணை ஏத்தி நினைவார் வினை போமே. அப்படின்னா என்னென்னா, சமணரும் சாக்கியரும் ஈசனை அறியாதவர் நீர்வளம் மிகுந்த கலிக்காமர் என்னும் பதிவியில் மேவும் ஈசன் எமது தந்தையாவார். அவரை ஏந்தி பரப்புவர்களுக்கு வினையானது விலகிச் செல்லும் என்பது இப்பாடலுடைய கருத்துங்க. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் உங்களுக்கு ஒரு நல்ல காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தன்யவாத்.